Good morning, students. Today we are going to see the topic measurement in book back evaluations in standard 7. ஓகே லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா ஷார்ட் ஆன்சர் அண்ட் லெசன் ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். பட் நம்ம இப்போ புக் பேக்கில் இருக்க ஷார்ட் ஆன்சர் அண்ட் டீட்டெயில்ஸுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர். நேம் சம் ஆஃப் த டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். டிரைவ்ட் குவான்டிட்டிஸ்னால் என்னென்ன? ஏரியா, வால்யூம் அண்ட் டென்சிட்டி எக்ஸெட்ரா. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இந்த 7 வந்து நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம். அதை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணக்கூடியது தான் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, எனர்ஜி, ஆக்சலேஷன், ஸோ எக்ஸெட்ரா அது மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் த வேல்யூ ஆஃப் 1 லைட் இயர். ஸோ 1 லைட் இயர்ன்றது 1 இயர் ஃபுல்லாக லைட் எவ்வளோ ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 9.46 இன்ட்டு 10^15 மீட்டர்ஸ். ஓகே. தேர்ட் கொஸ்டின், ரைட் டவுன் த ஃபார்முலா யூஸ்டு டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஒரு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா πr²h. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஸோ சிலிண்டர் இப்படி இருக்குது. இது நம்ம என்ன பண்ணுவோம், இதோட ஹைட்டு அண்ட் இதோட ரேடியஸ் அப்புறம் யூஸ் பண்ணுவோம். ஸோ πr²h அதோடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டோட டென்சிட்டி நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா மாஸ் பர் வால்யூம். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு m/v. அதுதான் உடைய ஃபார்முலா. ஃபிஃப்த்து கொஸ்டின், நேம் த லிக்விட் இன் விச் அண்ட் அயன் பால் சிங்க்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த லிக்விடில் அயன் பால் சிங்க் ஆகும் அப்படின்னா அயன் பால் சிங்க்ஸ் இன் வாட்டர். த டென்சிட்டி ஆஃப் அன் அயன் பால் இஸ் மோர் தென் தட் ஆஃப் வாட்டர். ஸோ இட் இஸ் சிங்க்ஸ் இன் வாட்டர். ஓகேவா? அயன் பால் வந்து வாட்டருடைய அதிகமான டென்சிட்டி இருக்கிறதுனால அந்த அயன் பால் வந்து வாட்டரில் சிங்க் ஆகுது. சிக்ஸ்த்து கொஸ்டின், நேம் த யூனிட்ஸ் யூஸ்டு டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் செலிஸ்டியல் ஆப்ஜெக்ட். செலிஸ்டியல் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் சோலார் சிஸ்டமில் இருக்க டிஸ்டன்ஸ். அதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்ஸு அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் டு ஸ்டார்ஸ். இந்த டிஸ்டன்ஸ்லாம் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா வெரி லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர். இந்த 2 யூனிட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். The answer is the astronomical unit and light year are the units used to measure the distance between celestial objects. Seventh question, what is the density of gold? Density of gold is 19,300 kilogram per meter cube. Okay. Next, what are the derived quantities? Derived quantities na enna? The physical quantities which are expressed is terms of fundamental quantities are called derived quantities. Okay, fundamental quantities use பண்ணி மெஷர் பண்ணக்கூடியது தான் derived quantities அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, டிஃபைன் த டென்சிட்டி. டென்சிட்டினா என்ன? டென்சிட்டினா மாஸ் பர் வால்யூம். அதுதான் டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கண்டைன் இன் யூனிட் வால்யூம். Okay, the mass of the substance contained in unit volume, it's called density. Density is equal to mass per volume. Next, third question, distinguish between volume of liquid and capacity of container. So volume of liquidக்கும் அந்த அது யூஸ் பண்ணுற கண்டெய்னருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், வால்யூம் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் டேக்கன் பை எ லிக்விட். The capacity of container, capacity is the measure of an object ability to hold a substance like solid, gas or liquid. ஸோ அது வந்து ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட், இட் இஸ் மெஷர் இன் கியூபிக் யூனிட்ஸ். வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணோம்னா கியூபிக் யூனிட்ஸில் மெஷர் பண்ணுறோம். நம்ம கெப்பாசிட்டி ஆஃப் கண்டெய்னர் எப்படி பார்க்குறோம்னா லிட்டர்ஸ், கேலன்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் கால்குலேட்டட் பை மல்டிப்ளையிங் த லென்த், வித் அண்ட் ஹைட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் லென்த்து, ஹைட்டு, வித் பார்க்குறோம். இதில் வந்து இட் இஸ் மெஷர்ட் சிசி ஆர் எம்எல். சிசி மீன்ஸ் கியூபிக் சென்டிமீட்டர் ஆர் எம்எல்னா மில்லி லிட்டர். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் 1 லைட் இயர்? ஓகே, 1 லைட் இயர் இஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை லைட் இன் வேக்கம் டியூரிங் பீரியட் ஆஃப் 1 இயர். ஓகே, 1 லைட் இயர் ஈக்குவல் டு 9.46 இன்ட்டு 10^15 மீட்டர். 1 லைட் இயர்ன்றது என்ன சொல்கிறேன்னா 1 இயர் ஃபுல்லாக லைட் ட்ராவல் ஆகக்கூடியது தான். அதாவது இது நம்ம இந்த வேல்யூ எப்படி வருதுன்னா 60 செகண்ட்ஸ், 60 மினிட்ஸ் அண்ட் 24 ஹவர்ஸ் அண்ட் 60 மினிட்ஸ்லாம் லாஸ்ட்டு 365 டேஸ். டோட்டலாக 1 இயர் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம்னா இந்த 9.46 இன்ட்டு 10^15 மீட்டர் வேல்யூ வரும். நம்ம லெசன் எக்ஸ்ப்ளனேஷன்லேயே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, டிஃபைன் 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். ஓகேவா? ஸோ 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன்னா த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் சன். ஸோ நம்ம ஹப்பீலியன் பொசிஷன், பெரிலியன் பொசிஷன் சொல்லியிருக்கோம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆவரேஜாக கால்குலேட் பண்ணோம்னா
1.496 into 10 power 11 meters வரும். ஸோ 1 astronomical unit is the 149.6 million kilometer. அந்த மில்லியன் நம்ம எப்படி இல்லைனா 10 power 6 கிலோமீட்டர் எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறப்போ 1.496 into 10 power 11 meters. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபஸ்ட்டு கொஸ்டின், describe the graphical method to find the area of an irregular shape plane object. ஓகே, ஒரு ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட்னால் நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோன்னா சூட்டபிள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். பட் அதுவே வந்து இர்ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட் லைக் லீவ்ஸு அப்புறம் ஃபெதர்ஸு இது மாதிரி வந்து ஒரு இர்ரெகுலராக இருக்க ஷேப் உடைய ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா இந்த கிராஃபிக்கல் மெத்தட் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? First one, to find the area of irregularly shaped plane figure, we have to use graph paper. Second point, place a piece of paper with an irregular shape on a graph paper and draw its outline. And the graph paper la and the irregular shape odi outline draw பண்ணிட்டோம். Next, to find the area of enclosed by outline, count the number of squares inside it m. Next, you will find the some squares lie partially inside the outline. Count a square only if of p or more of n. ஓகேவா? ஆஃப் வந்து நம்ம பின்னு கன்சிடர் பண்ணுறோம், மோர் தென் ஆஃப் என்னன்னு கன்சிடர் பண்ணுறோம், அப்புறம் லெஸ் தென் ஆஃபை வந்து க்யூன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே பார்த்துருக்கோம் ஃபுல்லாக இருக்கிறது வந்து எம்மு, அப்புறம் அதோடைய ஆஃபாக இருக்கிறது என்னு, நெக்ஸ்ட் வந்து மோர் தென் ஆஃபாக இருக்கிறது பி, லெஸ் தென் ஆஃபாக இருக்கிறது க்யூ. ஸோ இந்த ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்டை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகே, ஸோ எம் வந்து 50 இருக்குது, எம் வந்து 50, அப்புறம் என் வந்து 7, பி வந்து 4, க்யூ 4 இருக்குது. ஸோ டோட்டலாக என்ன பண்ணுறோம், எம்மோடைய வேல்யூ 50 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் 3/4, என்னோட வேல்யூ 7 and 1/2. ஸோ லாஸ்ட்டு நம்ம க்ராஸ் பண்ணிவிட்டு இது பண்ணோம்னா 50 + 21/4 + 2 இருக்குது. ஓகே, ஸோ டோட்டலாக 50 + 2 52, இந்த வேல்யூ பண்ணோம்னா 5.25, டோட்டல் வேல்யூ 58.25 ஸ்கொயர் மில்லிமீட்டர். ஸோ இது நம்ம சென்டிமீட்டர் எழுதுகிறப்போ 0.5825 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன் டீட்டெயில் ஆன்சர். ஸோ செகண்ட் ஒன், ஹவ் வில் யூ டிட்டர்மைன் த டென்சிட்டி ஆஃப் எ ஸ்டோன் யூஸிங் மெஷரிங் ஜார். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டோனுடைய டென்சிட்டி எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறோம். டிட்டர்மினேஷன் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் எ ஸ்டோன் யூஸிங் மெஷரிங் சிலிண்டர். ஸோ ஒரு மெஷரிங் சிலிண்டர் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து மெஷர் பண்ணலாம். ஓகே, இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் த டென்சிட்டி ஆஃப் எ சாலிட் we must know the mass and volume of the stone. Second point, the mass of the stone is determined by physical balance very accurately. Let it be m grams. ஸோ நம்ம அது வேல்யூ வந்து ஃபிசிக்கல் பேலன்ஸில் நம்ம m கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் டேக் ஏ மெஷரிங் சிலிண்டர் அண்ட் போர் இன்டு சம் வாட்டர். ஸோ அதில் நம்ம வாட்டர் கன்சிடர் பண்ணியிருக்கோம், அதோட இனிஷியல் பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். வாட்டர் வந்து 14 கன்சிடர் பண்ணியிருக்கோம் சென்டிமீட்டர் கியூப். நவ் இஸ் கிவன் stone to a fine thread and lower it gently in the measuring cylinder such that it completely immersed in water. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டோனை வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ வாட்டர் வந்து பார்ஷியலி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதோடைய லெவல் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து V1, நெக்ஸ்ட் ஒன் V2. ஸோ V2 - V1 எடுக்கிறோம். ஓகே, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 60 இன்க்ரீஸ் ஆகிருக்கு 40லேருந்து. ஸோ 60 - 40 சென்டிமீட்டர் க்யூப், அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 20 சென்டிமீட்டர் க்யூப். அதுதான் உடைய வால்யூம் சொல்கிறோம். ஓகே, knowing the mass of the volume of the stone, the density can be calculated by the formula. டென்சிட்டியோட ஃபார்முலா நம்ம என்ன சொல்கிறோம், மாஸ் பர் வால்யூம் m/v. ஸோ இதுதான் செகண்ட் ஒன் டீட்டெயில். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.